தற்போதைய அண்மை செய்தி. ஹரியானா மாநிலத்தில் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் வினேஷ் போகத். ஹரியானா மாநிலம் ஜுலானா தொகுதியில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ஹரியானா மாநிலத்தில் ஜுலானா தொகுதியில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத். முதல் தேர்தலிலேயே வென்றார் வினேஷ் போகத். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முதலாக தேர்தல் களத்தை சந்தித்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறார். ஜூலானா தொகுதியில் அவர் தனது பாஜக வேட்பாளரை எதிர்த்து 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் அந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். 29 வயதான ஹரியானாவை சேர்ந்த வினேஷ் போகத் இளம் வயதிலேயே மல்யுத்தம் பயின்றவர். தனது 19வது வயதில் யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். சீனியர் பிரிவில் உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் என அனைத்து போட்டிகளிலும் அவர் பதக்கங்களை அள்ளியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போட்டிகளில் எத்தனையோ பதக்கங்களை வென்றாலும் வினேஷ் போகத்திற்கு ஒலிம்பிக் பதக்கம் மட்டும் எட்டாக்கணியாகவே இருந்து வந்தது. தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதியில் தோல்வியடைந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதியில் தோல்வி என ஒலிம்பிக் களம் மட்டும் அவருக்கு சாதகமற்றதாகவே இருந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதற்காக அவர் முனைப்பு காட்டியிருந்த போதும், அதாவது 50 கிலோ எடை பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் முதலாக இறுதிப் போட்டியில் நுழைந்த முதல் வீராங்கனை என்ற பெருமையை வினேஷ் போகத் பெற்றிருந்த போதும் எடை அதிகம் காரணமாக, வெறும் 100 கிராம் எடை அதிகம் காரணமாக இறுதிப் போட்டியில் இருந்து அவர் அதிரடியாக விலக்கப்பட்டது நாடு முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு தொடர்ந்து பாஜகவை குற்றம் சாட்டி காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். கடந்த 2023ஆவது ஆண்டு கூட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு கடின காலமாகவே இருந்தது என கூறலாம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக இருந்த அப்போதைய பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்தவர்களில் வினேஷ் போகத் முக்கியமானவராக அறியப்பட்டார். முன்னதாக கடந்த ஆண்டு பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது ஒரு